ரீகேப். போன வீடியோவில் ஹேக்ரிட் ஹாரி ஹெர்மைனியை ஃபார்பிடன் ஃபாரஸ்ட்க்கு கூட்டிகிட்டு போய் அவரோட ஸ்டெப் பதரான கிராப்பை காமிக்கிறாரு. அம்ரிட்ஜ் அவரை ஸ்கூல்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டு ஹாரி ஹெர்மைனி அவனை பார்த்துக்கணும்னு சொல்லுறாரு. அவங்க ஃபாரஸ்ட்ல இருந்து வரும்போது மேட்ச் முடிஞ்சிருந்தது. கிரிஃபிண்டர் தான் வின் பண்ணியிருந்தது. சாப்டர் 31 பார்ட் 1. மேட்ச் முடிஞ்ச அடுத்த நாள் ஃபுல்லாக ரான் கிரிஃபிண்டருக்கு குவிடிச் கப்பை எப்படி வின் பண்ணா அப்படின்றத பற்றியே பேசிகிட்டு இருந்தனால ஹாரியாலேயோ ஹெர்மைனியாலேயோ கிராப்பை பற்றி சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அன்னைக்கு நாள் நல்ல வார்மாக நல்லா இருந்தது. அதனால் அவங்க லேக் பக்கத்தில் மரத்தடியில் உட்காந்து ரிவைஸ் பண்ணலான்னு அவனை கூப்பிட்டாங்க. அவனுக்கு முதல்ல லேக் பக்கத்தில் போகிறதுக்கு மனசே இல்லை. ஏன்னா காமன் ரூமில் அவன் உட்காந்துருக்கும் போது எல்லா கிரிஃபிண்டரும் அவனை வந்து முதுகில் தட்டி கொடுத்துட்டோம். அவனோட வீஸ்லி இஸ் அ கிங் பாட்டு பாடியும் இருந்தனால அவனுக்கு அந்த அட்டென்ஷன்லேயே இருக்கணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவனும் ஒத்துக்கிட்ட அவங்க எல்லாரும் லேக் பக்கத்தில் போகிறாங்க. ரான் அவன் பண்ணின ஃபர்ஸ்ட் சேவை 10வது தடவையாக ஹாரிக்கிட்டையும் ஹெர்மைனிக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். வெல் ஐ மீன் டேவிஸோட தான் நான் ஏற்கனவே கோலை விட்டுட்டேன், அதனால் நான் அவ்வளோ ஒன்றும் கான்ஃபிடெண்ட்டாக இல்லை. ஆனால் பிராட்லி என்கிட்ட வரும்போது நான் எனக்குள்ளேயே நினச்சிக்கிட்டேன் என்னால் இதை பண்ண முடியும். ஒரே ஒரு செகண்ட் தான் இருந்துச்சு எந்த சைட் போகிறதுன்னு. அவனை பார்த்தா அவன் வந்து ரைட் கோல் ஹூப்க்கு தான் எய்ம் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் அவன் வந்து ஏதோ என்னை ஏமாற்ற ட்ரை பண்ணுறானோ எனக்கு தோணுச்சு. அதனால் நான் லெஃப்ட் சைடாக வந்துட்டு ஃப்ளை பண்ணேன்னா கரெக்டாக அந்த இதை பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்த்தீங்களே அப்படின்னு ரான் சொல்லறான். அவனோட தலைமுடியை அவனோட கையால் கோதி விட்டுட்டு சுற்றி பார்க்கறான். அவனை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அவனை பார்க்குறாங்களான்னு. அவனுக்கு பின்னாடி ஒரு 3 ஹஃபில் பஃப் இருந்தாங்க. ஆனால் அவங்க எதுவும் அவனை கண்டுக்கலை. அப்புறம் சேம்பர்ஸ் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு என்னை நோக்கி வரும்போது அப்படின்னு ரான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹாரி லைட்டாக சிரிச்சிடுறான். ரான் ஏன் நீ சிரிக்கிற அப்படின்னு ஹாரியை பார்க்குறான். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி குனிஞ்சு அவனோட டிரான்ஸ்ஃபிகரேஷன் நோட்டை பார்க்குறான். உண்மை என்னென்னா ரான் இந்த மாதிரி இந்த மரத்தடியில் உட்காந்துட்டு அவனோட முடியை கோதி விட்டதை ஹாரிக்கு அவன் பென்சிலில் பார்த்தா அவனோட அப்பா ஞாபகம் வந்துடுச்சு. நம்ம வின் பண்ணதில் எனக்கு சந்தோஷம், அவ்வளோதான் அப்படின்னு ஹாரி சொல்லறான். நம்ம வின் பண்ணிட்டோம். சாங்கோட முகத்தை பார்த்தியா, ஜின்னி ஸ்னிச்சை பிடிச்சதும் அப்படின்னு ரான் கேட்குறான். ஐ சப்போஸ் அவள் அழுதுருப்பான்னு நினைக்கிறேன் இல்லையா அப்படின்னு ஹாரி கேட்குறான். வெல் மோஸ்ட்டாக கோவத்தால் தான். ஆனால் அவள் கீழே இறங்கி வந்ததும் அவளோட ப்ரூமை தூக்கி போட்டுட்டா. அதை நீ பார்க்கலையா அப்படின்னு ரான் கேட்குறான். ஹாரி என்ன சொல்கிறதுன்னு திணறான். வெல் ஆக்சுவலி நாங்கள் பார்க்கல ரான். ஆக்சுவலாக ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் நானும் ஹாரியும் பார்த்தது டேவிஸோட ஃபர்ஸ்ட் கோல் மட்டும்தான் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறான். என்னது பார்க்கலையா? நான் பண்ண ஒரு சேவை கூட நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு ரான் கேட்குறான். வெல் இல்லை ரான் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லிட்டு அவன் மேலே லைட்டாக தட்டி கொடுக்குறா. ஆனால் ரான் நாங்கள் அங்கேருந்து போகணும்னு நினைக்கல, ஆனால் நாங்கள் அங்கே போக வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்னு அவள் சொல்லறா. ஓ அப்படியா, எதனால் அப்படின்னு ரானோட முகம் செவந்து கோவத்தில் கேட்குறான். ஹேக்ரிட் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு ஹாரி சொல்ல ஆரம்பிக்கிறான். அவரோட முகத்தில் ஏன் காயங்கள் வந்தது, ஜெயன்ஸ் கிட்டேருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அப்படின்ற காரணத்தை சொல்கிறேன்னு சொன்னார். அவர் எங்கள் 2 பேர்த்தையும் ஃபார்பிடன் ஃபாரஸ்ட்குள்ளே கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவங்க 2 பேரும் சேர்ந்து ரானுக்கு மொத்த கதையும் சொன்னாங்க. ரானோட முகத்தில் இருந்த கோவம் போயிடுச்சு. இப்போ அவனோட முகத்தில் நம்ப முடியாத ஒரு விஷயம்தான் இருந்தது. அவர் திரும்ப உன்னை கூட்டிகிட்டு வந்து ஃபாரஸ்ட்டில் மறைச்சி வச்சிருக்காரா அப்படின்னு ரான் கேட்குறான். ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்லறான். இல்லை அவர் அப்படிலாம் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு ரான் சொல்லறான். வெல் அவர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. கிராப் கிட்டத்தட்ட 16 அடி இருக்கான். அவனுக்கு பைன் ட்ரீஸை வச்சு விளையாடுறது பிடிச்சிருக்கு. அவனுக்கு என்ன தெரியும், என்னோட பேர் ஹெர்மினா அவன் கூப்பிடுறான் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. ரான் நர்வஸை சிரிச்சுட்டு ஹேக்ரிட் நம்மளை என்ன பண்ண சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறான். நம்மளை இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்க சொல்கிறாருன்னு ஹாரி சொல்லறான். அவருக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு ரான் சொல்லறான். ஆமாம் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லிக்கிட்டே அவளோட டிரான்ஸ்ஃபிகரேஷன் புக்கை திருப்புறா. எனக்கும் அப்படி தான் தோணுது, ஆனால் அவர் என்னையும் ஹாரியும் ப்ராமிஸ் பண்ண வச்சுட்டாரு அப்படின்னு அவள் சொல்லறா. வெல் அப்போனா நீங்கள் அந்த ப்ராமிஸை பிரேக் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ரான் சொல்லறான். ஐ மீன் கமான், நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது, நம்மளையும் ஸ்கூலை விட்டு துரத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் எனிவே நார்பர்ட் ஞாபகம் இருக்கா, ஆரகாக் ஞாபகம் இருக்கா, ஹேக்ரிடோட மான்ஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே நம்மளோட மிக்ஸ் ஆனால் நம்மளுக்கு உருப்படாத அப்படின்னு ரான் சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கும் தெரியும், ஆனால் நாம் ப்ராமிஸ் பண்ணோம் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. வெல் ஹேக்ரிடை இன்னும் வேலையிலேருந்து தூக்கலைல்ல, அவர் இவ்வளோ நாள் இருந்துட்டாரு, இன்னும் இந்த டேர்ம் எண்டு வரைக்கும் இருந்துட்டாருன்னா நம்ம கிராப் கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு ரான் சொல்லறான். ஜூன் மாதம் வந்துடுச்சு. நல்ல சூடான வெயில் காலமும் ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் 5th இயர்ஸ்க்கு இதுனா என்னன்னா அவங்களோட அவுல்ஸ் வந்துடுச்சுன்னு அர்த்தம்.
அவங்களோட டீச்சர்ஸ் இப்போல்லாம் ஹோம்ஒர்க்ஸ் கொடுக்கறது கிடையாது. லெசன்ஸ் அப்போல்லாம் வந்து ரிவைஸ் தான் பண்ணுறாங்க. வேற எதுவுமே அவங்களோட நினப்பில் இல்லவே இல்லை ஔல்ஸை தவிர. லூபின் ஹாரியோட ஆக்லமென்சி டியூஷன் பற்றி ஸ்னேப் கிட்ட பேசினாரான்னு தெரியல. அவர் பேசியிருந்தாலும் ஸ்னேப் வந்து ஹாரிக்கு எதுவுமே சொல்லலை. அதனால் அவனுக்கு இது வந்து நல்லதாக தான் தோணுச்சு. ஹெர்மைனியும் ஹாரி கிட்ட அவனோட ஆக்லமென்சி கிளாஸஸை பற்றி நச்சரிக்கலை. ஆக்சுவலாக அவள் வந்து இந்த நாள்லலாம் வந்து முக்கால்வாசி நேரம் தனக்கு தானே முணுமுணுத்துக்கிட்டே இருக்கா. ஒன்று ஸ்பெல்ஸை சொல்லுறா, இல்லைன்னா லெசன்ஸை ரிவைஸ் பண்ணுறா. அவள் எல்ஃப் க்ளோத்ஸ் எதையும் பல நாட்களாக செஞ்சு வெளியே வைக்கவே இல்லை. அவள் மட்டும் இந்த மாதிரி ஆடாக ஆக்ட் பண்ணலை. ஏர்னி மேக்மெல்ல நீப்பெல்லாம் எல்லார்கிட்டையும் எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு அவங்கெல்லாம் ரிவைஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். ஹெர்பாலஜி கிளாஸ்க்கு வெளியே அவங்க கியூ பண்ணி நின்றுட்டு இருக்கும்போது ஹாரியும் ரானையும் பிடிச்சு அவன் கேட்டுட்டு இருந்தான். தெரியல கொஞ்ச நேரம் அப்படின்னு ரான் சொல்லலாம். 8 ஹவர்ஸ்க்கு மேலேயா கம்மியாவா அப்படின்னு அவன் கேட்குறான். கம்மியாக தான் அப்படின்னு ரான் சொல்லறான். நான் வந்து 8 பண்ணுறேன். ஐ மீன் 8 or 9. இப்போல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி 1 மணி நேரமும் ரிவைஸ் பண்ணுறேன். 8 தான் என்னோடய ஆவரேஜ். ஒரு வீக்கெண்ட் இருந்ததுன்னா 10 வரைக்கும் கூட என்னால் பண்ண முடியும். போன மண்டே வந்து 9.5 பண்ணேன். டியூஸ்டே வந்து 7.25 தான். அப்புறம் வெனஸ்டே அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். நல்ல வேலைக்கு ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட் வெளியே வந்து அவங்க எல்லாரையும் க்ரீன் ஹவுஸ் 3க்குள்ளே உள்ளே அனுப்புனாங்க. மீன்வைல் ட்ரேகோ மால்ஃபாய் வேறு விதமாக எல்லாருக்கும் பயத்தை உருவாக்கிக்கிட்டு இருந்தான். உனக்கு என்ன தெரியுன்றது முக்கியம் கிடையாது, யாரை தெரியுன்றது தான் முக்கியம் அப்படின்னு அவன் கிரேபன் காயில் கேட்ட போஷன்ஸ் கிளாஸ்க்கு வெளியே சத்தமாக சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்பா வந்து விசார்டிங் எக்ஸாம்ஸ் அத்தாரிட்டியோட வந்துட்டு ரொம்ப காலமாகவே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. அதாவது அவங்க ஓல்டு கிரிசல்டா மார்ஷ் பேங்க்ஸோட அவங்கள நாங்கள் டின்னருக்கு அப்புறம் அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி தான் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். பயத்தில் ஹெர்மைனி ஹாரி கிட்ட அது உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறியா ஹாரி அப்படின்னு கேட்குறா. நம்ம அதை பற்றி எதுவும் செய்ய முடியாதுல்ல அப்படின்னு ரான் சொல்லலாம். எனக்கு என்னமோ அது உண்மை இல்லைன்னு தோணுது அப்படின்னு நெவில் பின்னாடி இருந்து சொல்லறான். ஏன்னா கிரிசல்டா மார்ஷ் பேங்க்ஸ் வந்து என்னோட கிராண்ட்மாவோட ஃப்ரெண்டு. அவங்க இதுக்கு முன்னாடி மால்ஃபாய்ஸை மென்ஷன் பண்ணதாவே சொன்னது கிடையாது அப்படின்னு நெவில் சொல்லறான். அவங்க எப்படி நெவில் ஸ்ட்ரிக்டா அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. கொஞ்சம் கிராண்ட் மாதிரி தான் அப்படின்னு நெவில் சொல்லறான். தெரிஞ்சவங்களா இருந்தால் மார்க் நிறையா போடுவாங்களோ அப்படின்னு ரான் கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிராண்ட் வந்து ப்ரொஃபஸர் மார்ஷ் பேங்க்ஸ் கிட்ட நான் என்னோடய டேட் மாதிரி நல்லா பண்ணலைன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, அவங்கள தான் நீங்கள் மங்கோஸில் பார்த்துருக்கீங்களே அப்படின்னு நெவில் சொல்லறான். நெவில் அதுக்கப்புறம் தரையை பார்த்துட்டு இருக்கான். ஹாரி ரான் ஹெர்மைனி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நெவில் அவங்கள சென்ட் மங்கோஸில் பார்த்ததை பற்றி சொன்னது. மீன்வைல் 5th இயர்ஸ்க்கும் 7th இயர்ஸ்க்கும் கான்சன்ட்ரேஷன், மென்டல் எஜிலிட்டி, அப்புறம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு மேஜிக்கல் எய்ட்ஸ் கொடுக்குற பிளாக் மார்க்கெட் ட்ரேடு ஒன்று நடக்க ஆரம்பிச்சுது. ஹாரியும் ரானும் ரொம்பவே டெம்ப்டாக இருந்தாங்க. பர்ஃபியோஸ் பிரெயின் எலிக்ஸரை வந்து ரேவன் கிளாஸ் 6th இயர் ஒருத்தன் கொடுத்தான். அதுதான் அவனுக்கு 9 அவுட்ஸ்டாண்டிங் அவுல்ஸ் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு அவன் சொன்னான். அது வந்து 12 கேலியன்ஸ் மட்டும்தான் அப்படின்னு அவன் சொன்னான். ரான் வந்து ஹாரி கிட்ட அவன் கண்டிப்பாக அவன் ஹாக்வர்ட்ஸ் விட்டு போய் வேலைக்கு போனதோ அதை திரும்ப காசை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனால் ஹெர்மைனி அந்த பாட்டிலை அவன்கிட்ட இருந்து கன்ஃபெஸ்டிகேட் பண்ணி அதை டாய்லெட்டில் ஊற்றிட்டா. ஹெர்மைனி நாங்கள் அதை வாங்கணும்னு நினச்சோம் அப்படின்னு ரான் கத்துறான். டோன்ட் பி ஸ்டூபிட். அதுவும் ஹெரால்டு கொடுத்த ட்ராகன் கிளா பவுடர் மாதிரி யூஸ்லெஸ் தான் அப்படின்னு அவள் சொல்லுறான். டிங்கிள் கிட்ட பவுடர் ட்ராகன் கிளா இருந்துச்சா அப்படின்னு ரான் கேட்குறான். இப்போ இல்லை, நான் அதையும் வந்து டாய்லெட்டில் ஊற்றிட்டேன். இது எதுவுமே ஒர்க் ஆகாது அப்படின்னு ஹெர்மைனி சொல்லுறான். ட்ராகன் கிளாலாம் ஒர்க் ஆகும். அது வந்து நல்ல இன்க்ரெடிபிளான நம்மளுக்கு மெமரி கொடுக்கும், நல்ல பூஸ்ட் தெரியுமா. அதை நான் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுறான். அதை நான் பார்த்துட்டேன், அது ஒன்றும் கிடையாது, டாக்ஸி புழுக்கையோட பவுடர் தான் அது. ஹெர்மைனி இதை சொன்னதும் ஹாரிக்கும் ரானுக்கும் பிரைன் ஸ்டிமுலன்ஸோ எடுத்துக்கணும் அப்படின்ற எண்ணம் போயிடுச்சு. அவங்களோட டிரான்ஸ்ஃபிகரேஷன் கிளாஸ் அப்போது அவங்களுக்கு அவுல்ஸோட டைம் டேபிள் கிடச்சிது. ஆஸ் யூ கேன் சி, உங்களோட அவுல்ஸ் எக்ஸாம் அடுத்த 2 வாரம் நடக்கும். காலையில் நீங்கள் வந்து தியரி பேப்பர்ஸ் எழுதுவீங்க. ஆஃப்டர்நூன் வந்து நீங்கள் உங்களோட ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் நடக்கும். உங்களோட ஆஸ்ட்ரானமி ப்ராக்டிக்கல் செஷன் மட்டும் நைட்டில் நடக்கும். மற்றது எல்லாமே மார்னிங் தான் அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு வார்ன் பண்ணணும். ஆன்டி சீட்டிங் சார்ம்ஸ் வந்து உங்களோட எக்ஸாமினேஷன் பேப்பர்ஸில் இருக்கும். அதனால் ஆட்டோ ஆன்சர் குவில்ஸ், கிரிப்ளிங் கஃப்ஸ், செல்ஃப் கரெக்டிங் இங்க், ரிமெம்பரால்ஸ் இதை எதுவுமே நீங்கள் எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே கொண்டு போகக்கூடாது. எவ்ரி இயர்
ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டாவது அவங்களால இந்த விசார்டிங் எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டியை தாண்டி சீட் பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் யாருமே சீட் பண்ண முடியலை. நம்ம புது ஹெட் மிஸ்ட்ரஸ் என்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டாங்கன்னா, சீட்டிங் பண்ணுறவங்கள ரொம்ப சிவியராக பனிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களோட எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து அவங்களோட ஹெட்மிஸ்ட்ரஸோட ஸ்கூல் ரெஜிமெனை ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்றனால. அது மட்டும் கிடையாது, உங்களோட ஃப்யூச்சர்ஸ் இதை மட்டும்தான் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கானகல் சொல்லுறாங்க. ஹெர்மைனி அவளோட கையை உயர்த்திட்டு, ப்ளீஸ் ப்ரொஃபஸர், எப்போ நம்மளுக்கு ரிசல்ட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறா. ஜூலை மாதத்தில் உங்களுக்கு உங்களோட ரிசல்ட்ஸ் கிடச்சிடும் அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. எக்ஸலண்ட், அப்போது நம்ம ஹாலிடேஸ் அப்போ இதை பற்றி யோசிக்க தேவையில்லை அப்படின்னு டீன் தாமஸ் சொல்லுறான். ஹாரி அவனோட ப்ரைவேட் ட்ரைவ் பெட்ரூமில் உட்காந்து அவள் ரிசல்ட்காக வெயிட் பண்ணுறதை யோசிச்சு பார்க்குறான். அட்லீஸ்ட் ஒரு போஸ்டாக தான் அவனுக்கு அந்த சம்மரில் வரும் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிறான். அவங்களோட முதல் எக்ஸாம்ஸ் சாம்ஸ் தியரி பேப்பர் மண்டே மார்னிங் அன்றைக்கி இருக்குது. ஹாரி வந்து ஹெர்மைனியை லஞ்சுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டான். ஆனால் உடனடியாக அதை ரெக்ரெட் பண்ண ஆரம்பித்தா. அவள் ரொம்பவே அஜிடேட்டடாக இருந்தா. அவன்கிட்ட இருந்து அவளோட புக்கை திரும்ப திரும்ப பிடுங்கி பார்த்துக்கிட்டே இருந்தா அவள் சொன்னதெல்லாம் இருக்கான்னு. கடைசியாக அவள் பிடுங்கும் போது அவனோட மூக்கிலேயே இடிச்சிடுச்சு. நீயே இதை பண்ண வேண்டியதானே அப்படின்னு ஹாரி சொல்லிடுறான். அதே சமயத்தில் ரான் 2 வருஷம் சாம்ஸ் நோட்டை அவன் வச்சுக்கிட்டு அவனோட விரல்களை காதுக்குள்ளே விட்டு எந்த ஒரு சத்தமும் கேட்காம அதை வாசிச்சுக்கிட்டே இருக்கான். சீமஸ் ஃபினிகன் தரையில் படுத்துக்கிட்டு சப்ஸ்டான்டிவ் சாமோட டெஃபினேஷனை சொல்லிக்கிட்டு இருக்கான். டீன் அதை ஸ்டாண்டர்ட் புக் ஆஃப் ஸ்பெல்ஸ் கிரேட் 5ல பார்த்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்வதியும் லாவெண்டரும் லோகோமோஷன் சாம்ஸை அவங்களோட பென்சில் கேசஸில் பண்ணி அதை வந்து டேபிளை சுற்றி ஓட வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி நைட் டின்னர் சத்தமே இல்லாமல் தான் நடந்துச்சு. ஹாரியும் ரானும் பேசலை, ஆனால் நல்லா சாப்பிட்டாங்க. ஆனால் ஹெர்மைனி அவளோட நைஃபையும் ஃபோர்க்கையும் கீழே அப்பப்போ வச்சுட்டு டேபிள் கடியில் இருந்து அவளோட பேக்கில் இருந்து புக்கை எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தா. ரான் வந்து அவள் ஒழுங்காக சாப்பிட்லன்னா எக்ஸாமில் போய் தூங்க தான் போகிறா அப்படின்னு சொல்லறான். ஓ மை குட்னஸ், அது அவங்களா எக்ஸாமினர்ஸா அப்படின்னு ஹெர்மைனி திடீர்னு சொல்லறா. ஹாரியும் ரானும் டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. கிரேட் ஹால்குள்ளே அம்பிரிட்ஜ் ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் விச்சஸ் அண்ட் விசார்ட்ஸை உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. நாம் போய் பக்கத்தில் பார்ப்போமா அப்படின்னு ரான் சொல்லறான். ஹாரியும் ஹெர்மைனியும் தலையை ஆட்டுறாங்க. அவங்களோட பிளேட்ஸ் எல்லாம் வச்சுட்டு வேகமாக என்ட்ரன்ஸ் ஹாலை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போனதும் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. குள்ளமாக கூன் போட்டு இருக்கிறவங்க தான் ப்ரொஃபஸர் மார்ச்பேங்க்ஸாக இருக்கும் அப்படின்னு ஹாரி யோசிக்கிறான். அவங்க அம்பிரிட்ஜ் கேட்குற கேள்விக்கெல்லாம் ரொம்ப சத்தமாக பதில் சொல்லுறாங்க. ஆனால் அவங்க அம்பிரிட்ஜுக்கு ஒரு அடி தள்ளி தான் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு காது லைட்டாக தான் கேட்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். எங்களோட ஜேர்னிலாம் ரொம்பவே ஃபைனாக தான் இருந்தது. நாங்கள் நிறைய தடவை இங்கே வந்திருக்கோம். நான் டம்பிள்டோர் பற்றி கேள்விப்படவே இல்லையே அப்படின்னு அவங்க கேட்டுட்டு, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல இல்லையா அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. இல்லை, எதுவும் தெரியல, ஆனால் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் அவங்கள சீக்கிரமாகவே ட்ராக் பண்ணிடுவாங்க அப்படின்னு அம்ரித் சொல்கிறாங்க. எனக்கு அதில் சந்தேகம்தான். டம்பிள்டோர் கண்டுபிடிக்கணும்னு நினச்சாதான் அவங்கள கண்டுபிடிக்க முடியும். நான் தான் அவரை டிரான்ஸ்ஃபிகரேஷன் அண்ட் சாம்ஸை வந்து நியூட்டில் வந்து எக்ஸாமின் பண்ணினேன். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி யாரும் வாண்டை வச்சு பார்த்ததே கிடையாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எஸ் வெல் அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் ஹாரி ரான் ஹெர்மைனியை முறைச்சி பார்த்துட்டே, நான் உங்களை ஸ்டாஃப் ரூம்க்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் டீ குடித்தா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. டின்னர் முடிஞ்சதுக்கப்புறம் காமன் ரூமில் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. எல்லாரும் லாஸ்ட் மினிட் ரிவைசிங் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் யாராலையும் ரொம்ப பண்ண முடியலை. ஹாரி சீக்கிரமாகவே தூங்க போயிட்டான். ஆனால் பல மணி நேரம் முழிச்சிருந்த மாதிரி அவனுக்கு தோணுச்சு. அவன் கேரியல் கன்சல்டேஷனை பற்றி யோசிக்கிறான். மெக்கானகல் அம்பிரிட்ஜ் கிட்ட அவனை கண்டிப்பாக ஆர்டர் ஆக்குவேன்னு சொல்லியிருந்தாங்க. அவன் வேற ஏதாவது கரியர் சாய்ஸை யோசிச்சு சொல்லியிருந்துருக்கலாம். அன்னைக்கு கொஞ்சம் ஈஸியாக படிக்கக்கூடிய மாதிரி. எக்ஸாம் டைம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது எவ்வளோ கஷ்டம்னு. ஹாரிக்கு தெரிஞ்சது அவனை மாதிரி தான் மற்றவங்களும் தூங்காமல் முழிச்சிருக்காங்கன்னு. ஆனால் யாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசலை. நேரம் ஆக ஆக ஒருத்தராக தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.